எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருங்க. நான் வந்து சோசியாலஜி டிபார்ட்மெண்ட்டு 2005 பேட்ச் நான். இந்த மாதிரி நான் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி அனுபவத்தை கொடுத்த காலேஜுக்கு எனக்கு ரொம்ப நன்றிங்க. வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களில் வந்து நம்ம வந்து கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறோம். ஸோ ஃபாஸ்ட் லைஃப்பில் அடுத்தடுத்து என்னென்னு போகும்போது ஒரு காலேஜில் படித்த அனுபவங்களும் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களும் ஒரு சில ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுத்த பாடங்களும் தான் வந்துட்டு நம்மளை வந்துட்டு அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை திரும்ப வந்து நம்மளோட கல்லூரி வாசலில் வந்து அதே அனுபவங்களை அதே விஷயங்களை வந்து திரும்பி வந்து நம்ம மெமரியில் வந்து ரீக்ரியேட் பண்ணி பார்க்கும்போது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அ குட் ஃபீல். ஸோ எங்கள் நூக்கன் கார்னர் எங்கே போனாலுமே ஒன் ஆஃப் த பிஎஸ்சி கேஸோட அலுமினி இருப்பாங்க. ஸோ ஐடியாக இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் தேர் வில் பி அட்லீஸ்ட் அ சிங்கிள் பர்சன். ஸோ அதுதான் இதோட அட்வான்டேஜ். மோரோவர் இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே வரும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் உள்ளே நான் வந்தேன். ஸோ மை எய்ம் வாஸ் டு ப்ளே பேஸ்கெட்பால் ஃபார் திஸ் பர்டிகுலர் காலேஜ். அதுதான் என்னோட எய்மாக இருந்துச்சு. பட் நான் எக்ஸ்ட்ராவாக பண்ணது என்னென்னா டிகிரி மட்டும் வாங்கணும் அப்படின்னு நினச்சி இந்த காலேஜில் டிகிரி வாங்கினேன். எல்லாருமே பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்கன்றதை நினச்சா 2 பேர் கலெக்டராக கூட இருக்கிறாங்க. நிறைய பேர் யூஎஸ் யூகேல செட்டிலாக இருக்கிறாங்க. நாங்களும் நல்ல பொசிஷனில் இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிஹெச்சி காலேஜ் எங்களை எவ்வளோ தூரம் க்ரோ பண்ணியிருக்குன்றது நல்லா தெரியுது. அது நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.